தேனி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே இயற்கைக்கு பஞ்சமே இருக்காது. அவ்வளோ ரம்மியமான சூழ்நிலை, அந்த பருவநிலை அப்படி இருந்தது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னொரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ இது மாதிரி இயற்கையான சூழ்நிலை இருக்குமோ இல்லை பாலைவனம் ஆகுமா அப்படின்னு தெரியல. தேனி மாவட்டத்தில் ஆண்டிவட்டி தொகுதிக்கு உட்பட்டது கடமலை மேலே ஒன்றியம். அதில் குறிப்பாக ஒரு 18 பஞ்சாயத்து இருக்குது. குறிப்பாக ஒரு 9 ஊராட்சிகள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக அந்த மேகமலையாக இருக்கட்டும், முறுக்கோட, வாலிப்பாறை, இது மாதிரி சரௌண்டிங்களுக்கு ஒரு 9 ஊராட்சிகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 8 வருஷம் அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் தீவிரப்படுத்தியிருக்காங்க. காலி பண்ண சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போது இதுக்கு விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. ரைட்டு. முதல் ஆக்கிரமிப்புனா என்ன? இப்போது ஒரு அரசாங்க இடத்துல யாராவது ஒரு விவசாயம் பண்ணுறாங்களோ, ஒரு வீடு கட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 2-3 மாதம், ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது தானே முறையாக இருக்கும். ஆனால் இப்போ இவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 4 தலைமுறைக்கு ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இது ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்படின்னு தெரில. மக்களாக காலி வீடுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வனத்துறை சார்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் காட்டை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நீங்கள் மக்களை காப்பாற்ற தவறிட்டீங்களே. ஆக்கிரமிப்பு இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி வருசநாடு, மேகமலை இந்த ஊர்களில் எப்படி உருவாச்சு, அதில் மக்கள் வந்து எப்படி குடியேறினாங்கன்ற சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தெரியும், கண்டமனூர் ஜமீனை பற்றி தெரியும். மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஒரு ஸ்டேஜில் அழிஞ்சு போச்சு. வாரிசு இல்லாதனால அழிஞ்சிச்சு கண்டமனூர் ஜமீன். கண்டமனூர் ஜமீன் முடிஞ்சதுக்கப்புறம் 1924 அதுலேருந்து கண்டமனூர் ஜமீன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்த இடம் தான் அந்த மேகமலை, வருசநாடு இந்த பகுதிகள்லாம். அப்போ இருந்த இடத்த காடு மலையில் இருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி கொஞ்சமாக விவசாய பூமியாக மாற்றிருக்காங்க. 1924 நடந்தது. இப்படியே சில வருஷங்கள் போகுது. 1964 தமிழ்நாடு ஃபுல்லாக, இன்னும் சொல்ல போனால் இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய வறட்சி, பஞ்சம், தண்ணி இல்லை, ரொம்ப பஞ்சத்தில் இருக்குது. அதே போல் பஞ்சம் அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் தேனி மாவட்டத்தில் கூடலூர்னு ஒரு பகுதி, அங்கே வந்துட்டு மொழி கலவரம் ஆகிடுது. மொழி கலவரமாகி அந்த ஊர்லேருந்து எல்லாமே வேறு ஊருக்கு தெரிச்சு ஓடுறாங்க. அப்படி நிறையா பேர் அங்கிட்டு போனவங்க போயிட்டாங்க. நிறைய பேர். அதில் ஒரு சிலர் வந்துட்டு இங்கே எங்கள் சைடு வருசநாடு, மேகமலை, வாலிப்பாறை சைடில் வந்துட்டு அப்படி கொஞ்சமாக விவசாயம் அப்படியே பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்தது தான் அந்த ஊரேவும். இந்த ஏரியா பொறுத்தவரை விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக வந்துட்டு தென்னை மரம் இருக்கும், உலக மரம், கொட்டை முந்திரி, எலுமிச்சை, இது மாதிரி தான். இது இப்போ பருத்தி கொஞ்சம் இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே. இங்கே இருக்கவங்க எல்லாமே ஆக்கிரமிப்பு சொல்கிறாங்கல்ல, எல்லாமே ஒரு 500 ஏக்கரோ 1000 ஏக்கரோ வச்சுக்கலாம் இல்லைங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் இதை வச்சு தான் வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ரேஷன் கடையில் போகிற அந்த அரிசி, பருப்பு, எண்ணெய் இதை வச்சு தான் வாழ்க்கை ஓடுது. இப்போது ஒரு சாட்டு இப்போ ஆண்டிப்பட்டி, தேனி இது மாதிரி சின்ன சின்ன டவுன்கள் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வீடை காலி பண்ணி இடத்துல கொடுத்தா கூட அதுவும் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் அவங்க போய் அவங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் கிராமத்தில் குறிப்பாக எங்களை மாதிரி மலை கிராமங்கள் இருக்கு இல்லையா, வருசநாடு, மேகமலை, வாலிப்பாறைலாம், இதெல்லாம் மலை கிராம மக்கள். இவங்கனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கண்டிப்பாக இருக்க முடியாதுங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க கிராமத்தை பொறுத்தளவுக்கு, அது குறிப்பாக மலை கிராமத்தை பொறுத்தளவுக்கு மக்களையும் மனுஷனை மட்டுமே நம்பி வாழ்கிறோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு பெருசாக உலக வரலாறு இதெல்லாம் பெருசாக மக்களுக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இதான் ஒரு சொல்லுவாங்கள்ல, ஒரு செடியை பிடிங்க இடத்துல வச்சா கூட அதில் இருக்க மண்ணை கொஞ்சம் எடுத்து போய் வைன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எந்த இடையா இப்போது வீடை காலி பண்ணு, ஊரை காலி பண்ணு, அந்த இடத்த காலி பண்ணுன்னு சொல்கிறாங்களே தவிர காலி பண்ணி எங்கே போகிறது? இப்போ 100 வருஷம் 130 வருஷமாக இருந்தவங்களை போய் நாங்கள் போய் இப்போ நான் கேரளாவில் கூலி வேலைக்கு போக முடியுமா அப்படின்னு தான் அந்த மக்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காடு இப்போ கடந்த ஒரு 10-15 வருஷமாக கணக்கெடுத்து பாருங்களேன். தேனி மாவட்டத்தில் அந்த கடமலை மேலே ஒன்றியத்தை கணக்கெடுத்து பாருங்கள். காட்டுக்குள்ளே போய் யாராவது ஒரு ஆள் போய் ஒரு மரத்தை வெட்டினாங்க, ஒரு மிருகத்தை கொண்டாங்க, அது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் சொல்லப்போனால் அந்த மேகமலை, வருசநாடு பகுதியில் காட்டை காப்பாற்றுறதே எங்கள் விவசாயிகள் தான். இப்போ 2 ஏக்கர் 2.5 ஏக்கர் வச்சுக்கோன்னு சொன்னாங்களா, வச்சுருக்காங்க இல்லையா. இதுவே ஆக்கிரமிப்பு அப்படின்னா இப்போ இந்த மேகமலை பகுதியெலாம் பாருங்கள், தேயிலை தோட்டம், டீ தோட்டம், எஸ்டேட், பெரிய எஸ்டேட் தனியார் முதலில் வச்சுருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 3000 ஏக்கர் தான் தேயிலை எஸ்டேட் மொத்தமே இருந்துச்சு. 3000 ஏக்கர் தான் இருந்துச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு அது 12,000 ஏக்கர் ஆகிருக்கு. இதை கேட்குறதுக்கு யாருமே வழி இல்லை. ஏன்னா அது பெரும் முதலாளிகள். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 தலைமுறைகள் இங்கே தான் இருக்காங்க. இப்போ நான் இருக்கேன், எனக்கு 45 வயசு ஆக போகுது. நான் ஒரு தலைமுறைன்னு வச்சுக்கலேன். எங்கள் அப்பாட்ட நான் கேட்பேன், எப்படி ஊர் எப்படி உருவாச்சு, மக்கள் எப்படி தான் கேட்போம்ல, அவங்க ஒரு ஜென்ரேஷன். அதுபோல் எங்கள் தாத்தா இப்போ தான் ரீசெண்டாக இருந்தார். ஸோ எங்கள் தாத்தாவுக்கும் தெரிஞ்சிருக்கு அதை பற்றி. ஸோ நானே 3 தலைமுறை பார்த்துருக்கேன் இந்த ஏரியாவில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி 2-3 ஜென்ரேஷன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2018 ஆரம்பிச்சிட்டாங்க. தேனி மாவட்டத்தில் வனத்துறையை பொறுத்தளவுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோடு இருக்கு இல்லையா, ரோடு வந்துட்டு தரம்லாம் போச்சுன்னா ரோடை சரி பண்ணி கொடுக்குறதில்ல, பைப்பில் தண்ணி வரதை கட் பண்ணுறது, ஈபி கொடுக்குறத கட் பண்ணுறது, விவசாய நிலத்தில் புதுசாக போர் போட வேண்டியதாக போர் போட விட மாட்டாங்க. ஆடு மாடு வச்சுருக்கவங்கலாம் காட்டுக்குள்ளே மேய விடுவோம் இல்லையா, அது உள்ள மேயக்கூடாதுன்றது. இவங்க சின்ன இடைஞ்சல் கொடுத்து அவங்களாம் மக்கள் காலி பண்ணி போயிடுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர்றாங்க. அதான் நடந்துக்கிட்டே இருக்குது.
இந்த மலையில் பொறுத்தளவுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், அந்த வருஷநாடு மலை, சின்னமனூர் எல்லாம் ஒரே மலை தான், மேற்கு தொடர்ச்சி மலை தான் எல்லாமே. 2021 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை அறிவிக்கிறாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்ஏ இருக்கட்டும், கடந்த ஒரு 50 வருஷமாகவே ஏடிஎம்கே தான் மாறி மாறி ஆளுங்கட்சியாக வர்றாங்க. எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பி இவங்க தான் வர்றாங்க. ஆனால் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் அவங்க சொல்கிறது அந்த வருஷநாடு மேகமலையாக இருக்கட்டும், தும்மக்குண்டு, பொம்மராஜபுரம் இது மாதிரி பகுதியில் வந்துட்டு மக்களை காலி பண்ண மாட்டோம், அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க. இல்லை அந்த ஏரியாவில் 112 அரசு கட்டிடங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு தெரியலையே. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அதிகாரம் பவர் கொடுத்தது அரசாங்கம் தான். இப்போ அதே கவர்மெண்ட்டு அது வந்துட்டு ஆக்கிரமிப்புன்றாங்க. இதில் எது சரி, எது உண்மை? அதான் பலரும் நினச்சிக்கிறது அப்படின்னு விவசாய நிலம் அப்படிங்கிறது வெறும் மண் மட்டும் கிடையாதுங்க. அது பல தலைமுறைகளோட வியர்வை. இன்னும் சொல்லப்போனால் எங்களோட வாழ்வாதாரமே இந்த இடம் தான். என்னோடய விவசாயிகள் சொந்த மண்ணிலே அகதிகளாக போகிறாங்க. 2005 இந்திய பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வன உரிமை சட்டம் ஒன்று கொண்டு வராங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2005 டிசம்பர் 13க்கு முன்னாடி ஒரு இடத்துல, அதாவது குறிப்பாக ஒரு 3 தலைமுறையாக ஒரு இடத்துல விவசாயமோ ஒரு பில்டிங் சின்ன கட்டிடமோ கட்டி அங்கேயே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அவங்க வந்து உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வன உரிமை சட்டம் 2025 சட்டமாகவே இருக்குது, இந்திய பார்லிமெண்ட்டத்தில் இருக்குது. 3 தலைமுறை அப்படின்றது ஒரு 75 வருஷம் கணக்கு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம இங்கே இருக்கிறது வந்துட்டு 100 வருஷத்துக்கு மேலே வரலாறு இருக்குது, நம்ம இருந்த மாதிரி வரலாறு இருக்குது. அந்த சட்டத்தோட வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உரிய கிராம சபையில் முடிவெடுப்பாங்க இல்லையா, தீர்மானம் போடுவாங்க இல்லையா, அது ப்ளஸ் இப்போ ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி கொடுக்காம அவங்களை அப்புறப்படுத்தக்கூடாது அப்படின்றது சட்டத்திலே இருக்குது. சுற்றுச்சூழலையும் காடுகளையும் காப்பது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அந்த பகுதியில் வாழ்கிறாங்கள மக்கள், காடுகளோட பிணைஞ்சு வாழ்ந்த அந்த மலை கிராமத்தோட வாழ்வாதாரம், அவங்களோட உரிமையும் காப்பாற்றுறதும் இந்த அரசோட கடமை தானே. இப்போ ஃபைனலாக எந்த ஸ்டேஜ் வந்து நிற்கிறோம் அப்படின்னா, வர்ற ஆகஸ்ட், இப்போ ஜூலை கடைசிக்கு வந்துட்டோம், ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ளே அந்த இடத்துலேருந்து மக்களை காலி பண்ணணும், இடத்த விட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இதை வந்துட்டு மாநில அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தீர்ப்பு இருக்குது. ஒருவேளை மாநில அரசு ஆகஸ்ட் 28க்குள்ளே 2026 பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் மத்திய அரசு துணை இராணுவ படையோடு போய் அதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம் அப்படின்றது தான் தீர்ப்பில் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது வெறும் 5000 பேர்னு சொல்கிறாங்க. 5000 குடும்பங்கள், 5000 குடும்பம்னு பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட 25,000 பேர் வருது. ஒரு ஊரில் 25,000 பேர் காலி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. நானுமே அந்த ஊருக்காரன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப வலி அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது மயிலாடும்பாறையில் இருக்கேன், தேனி மாவட்டத்தில் மயிலாடும்பாறையில் இருக்கேன். இப்போ ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்கிறது என் ஊர்லேருந்து சரியாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே அந்த ஆக்கிரமிப்புன்னு வந்துடுது. ஸோ அங்கே வந்தது இங்கே வராதுன்னு இல்லை. பொதுவாக நம்ம ஒரு இப்போ நம்ம சேனலை பொறுத்தவரை வைட் டாக் சேனலில் ஒரு 250 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். பல விதமான வீடியோக்கள் போடுறோம். ஏன் இப்போ மேகமலை பற்றியே ஒரு 2 வருஷமாக ஒரு வீடியோ போட்டேன். அது இயற்கை சூப்பராக இருக்குது, காப்பி தோட்டம், ஏழு தோட்டம் அவ்வளோ அருமையாக போட்டேன். அதே நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி அதே மேகமலையை பற்றி பேசும்போது மேகமலை அழிய போகுது அப்படின்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அழிய போகுது என்ன அப்படின்னா, வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் அழிஞ்சானே போயிடும். ஸோ என் ஊர் என் கண்ணுக்கு முன்னாடி அழிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது மனசு வருந்தி அந்த வீடியோ போடுறேன். நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா சொல்லுவாங்க. நான் எந்த சூழ்நிலை வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க, இல்லைன்னா தட்டி விட்டு போக வேண்டியதானே. நானும் அப்படி தானே பண்ணுவேன். ஸோ அப்படின்னு தான் இருப்போம். பட் இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது மக்கள் சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது, சின்ன சின்ன குறு விவசாயிகள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு 20,000 பேரோட வாழ்க்கையே போக போகுது அப்படின்ற போது, அதை இப்போ நம்ம போகிற வீடியோ வந்துட்டு ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்குறது சாதாரணமாக இருக்கும். பட் அது இல்லை. சப்போஸ் நீங்கள் மக்கள் சார்ந்த விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா இந்த குரல் முக்கியமான அதிகாரிகளுக்கு போய் சேரக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ வருஷநாடு பகுதி மக்களை பொறுத்தளவுக்கு பொதுவான கோரிக்கைகள் என்னவாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணது சரியோ தப்புன்னு சொல்லலை, தப்பாகவே இருக்கட்டும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு 4 தலைமுறையாக இருந்துட்டோம் இல்லையா, அதுக்காவது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து பண்ணலாம் அப்படின்றதான் பொதுமக்களோட கோரிக்கையாக இருக்குது. இப்போ விவசாய நிலம் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு 2 ஏக்கர் 3 விவசாயம் பண்ணுறாங்க. விவசாய நிலத்தை மட்டும் கூட விவசாயம் பண்ண விட்டுட்டு மற்ற மீதி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் எடுத்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இனிமேல் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக ரூல்ஸ் போடலாம். இது வரைக்கும் நடந்தது போனது போட்டோம், இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கூட போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு அரசுத்துறை அதிகாரிகள் தான் பார்த்து அதை செய்யணும் அப்படிங்கிறதான் மக்களோட கோரிக்கையாக இருக்குது.